எல்லாருக்கும் வணக்கம். நீங்க தங்கம் வெள்ளி மார்க்கெட்டை ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கும். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தங்க வெள்ளி விலை எல்லாம் ராக்கெட் வேகத்துல எகிரி இருக்கு. ஏன் இப்படி திடீர்னு ஒரு விலை உயர்வு? இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம்? வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். உங்க மனசுல ஓடுற கேள்வி இதுதானே? என்னடா இது திடீர்னு இப்படி விலை ஏறிடுச்சு, இதுக்கு என்னதான் காரணம்? வாங்க, இந்த கேள்விக்கான பதில ஒன்னா சேர்ந்து தேடலாம். சரி வாங்க, விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல வெள்ளியோட விலை உயர்வுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அங்கதான் பெரிய அதிர்ச்சியே இருக்கு. இன்னைக்கு தேதியில 1 கிலோ வெள்ளியோட விலை எவ்வளவு தெரியுமா? கரெக்டா 3 லட்சம் ரூபாய். இதுவே ஒரு பெரிய தொகை தாங்க. ஆனா உண்மையான ஷாக் இது கிடையாது. அது அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. இத பாருங்க. ஒரே நாள்ல 1 கிலோ வெள்ளிக்கு 10,000 ரூபாய் ஏறி இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு பயங்கரமான ஷாக். மார்க்கெட்ல இது ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பி விட்டுருக்குன்னே சொல்லலாம். சரி, வெள்ளி கதை எப்படி இருக்குன்னா, நம்ம தங்கத்தோட நிலைமை என்ன, அதோட புது விலையெல்லாம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல 24 கேரட், அதாவது சுத்த தங்கம், அதோட விலை புது உச்சத்துக்கு போயிருக்கு. ஒரு சவரன் விலை எங்க நிக்குது பாருங்க. கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் நெருங்கிடுச்சு. அடேங்கப்பா, முதலீட்டாளர்கள்லாம் இதை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு வராங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா, ஒரே நாள்ல ஒரு சவரணத்துக்கு 1,500 ரூபாய்க்கு மேல விலை ஏறி இருக்கு. யோசிச்சு பாருங்க, நேத்து வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஜாக்பாட். ஓகே, இப்போ நாம எல்லாரும் நகை வாங்க பயன்படுத்துற 22 கேரட் ஆபரண தங்கத்துக்கு வருவோம். ஒரு சவரன் தங்கம் இப்போ 1,18,800 ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்கு. 22 கேரட் தங்கமும் இதுக்கு விதிவிலக்கில்ல. ஒரே நாள்ல ஒரு சவரனுக்கு 140 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இது சின்ன தொகையா உங்களுக்கு தெரியலாம், ஆனா மொத்த மார்க்கெட்டோட அதிர்ச்சிக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். சரி, இவ்வளவு பெரிய விலைய உயர்வை பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? அதுதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த விலை உயர்வுக்கு ஆணிவேர் நம்ம கிட்ட இல்ல, உலக சந்தையில இருக்கு. அங்க தங்கத்தோட விலை 5,100ங்கிற ஒரு முக்கியமான அளவை தாண்டினதுதான் ஒரு அலை மாதிரி இங்க நம்ம ஊர் சந்தையும் தாக்கியிருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விலை ஏற்ற இறக்கம் இதோட முடிய போறதில்லையா. மார்க்கெட் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்டம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடரும்னு தான் கணிக்கிறாங்க. அப்படின்னா இந்த நிலைமை தொடரும்னா வர்ற வாரத்துல நாம எதை எதிர்பார்க்கலாம்? அதற்கான கணிப்புகளை இப்ப பார்க்கலாம் வாங்க. 24 கேரட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரத்துல விலை வரம்பு ரொம்பவே பெருசா இருக்கு. குறைஞ்சபட்சம் 1,24,000 இருந்து அதிகபட்சமா 1,33,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்காம். பாருங்க எவ்வளோ பெரிய வித்தியாசம். இது சந்தை எவ்வளோ நிச்சயமற்ற தன்மையில இருக்குன்னு காட்டுது. ஆபரண தங்கத்திலையும் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான். கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் வரைக்கும் விலை வித்தியாசம் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இந்த வாரம் தங்கம் வாங்கவோ விற்கவோ போறீங்கன்னா இந்த நம்பர்ஸை மனசுல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது? நமக்கான டேக்அவே என்ன? நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உலகளாவிய காரணங்களால தங்கம் வெள்ளி விலையெல்லாம் எகிரி இருக்கு. இந்த ஆட்டம் இப்போதைக்கு முடியாது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரத்துக்கான விலை கணிப்புகள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு நமக்கு உணர்த்துது. கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். தங்கம் வெள்ளி மார்க்கெட்ல இப்போ நம்ம பார்க்குற இந்த உச்சக்கட்ட நிலையற்ற தன்மை, இது வெறும் தற்காலிகமான ஒரு ஷாக்கு தானா, இல்ல இதுதான் இனிமே புது நார்மலா மாறப்போகுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.